வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. ஒரே கொலையில 2 பேரையுமே காலி பண்ணலான்னு சொல்ற சூப்பர் ஐடியா. துர்காவை கொன்னுட்டா நந்தினிக்கு இவதான் கனகான்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறது சுலபமாயிடும். அப்புறம் கனகாவை தூக்கி உள்ள வச்சிருவா. ஓகே ஓகே, எனக்கு இந்த பிளான் ஓகே. ஆமாண்ணே, துர்காவை கொன்னுட்டு கனகா மேல பழிய போடுறதுதான் சரி. மாயா, இவ்வளோ யோசிச்சு நீ துர்காவை போட்டு தள்ளவும் பிளான் வச்சிருப்பியே, அது என்ன பிளானு? டேய் அர்ஜுன், துர்காவை முதல்ல காலி பண்றோம்னா அதுக்கு எதுக்குடா மாயா? நாமளே அவளை போட்டு தள்ளிடலாமே. துர்காவை கொல்றதுக்கெல்லாம் மாயாவை தொந்தரவு பண்ண வேண்டாம். ஆமாப்பா, அந்த கற்பம்பூச்சிய நானே கால்ல வச்சு நசிக்கிருவேன். ஆனா அண்ணே, துர்காவை கொல்றதுக்கு மாயாவோட சக்தியை பயன்படுத்துறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வேலை ஈஸியா முடிஞ்சிரும்ல. என்னடா ஜனா, இதுக்கெல்லாம் போய் மாயாவோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணமாடா. அந்த துர்காவை கொன்னு பழிய கனகா மேல போடுறது எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த தடவை நானே களத்துல இறங்குறேன். டேய் அர்ஜுன், அப்பா, இப்ப துர்கா எங்க இருக்கான்னு போய் நோட்டம் விட்டுட்டு வா. இன்னைக்கு அவளை பரலோகத்துக்கு பார்சல் அனுப்பி வைக்கிறேன். சரிப்பா. அம்மா, நீங்களும் வாங்க. போயிட்டு வந்துடுறேங்க. என் செல்ல குட்டி, இந்த குடும்பத்துக்கு வரப்போற முதல் வாரிசு நீதான். உன்னை நல்லபடியா பெத்தெடுத்து சின்னையா கையிலயும் பெரியய்யா கையிலயும் கொடுக்கணும். நீ வயித்துல இருக்கிறது தெரிஞ்சா சின்னையா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆனா அத கூட சொல்ல முடியாம அந்த கனகா குறுக்க நந்தி மாதிரி நின்னுகிட்டு இருக்கா. ஆனா அத பத்திலாம் நீ கவலைப்படாத. நான் கனக துர்கா தாய் கிட்ட சொல்லிட்டேன். இனிமே எல்லாத்தையுமே அவ பாத்துக்குவா. நான் தான் துர்கான்னு சின்னையாவுக்கு காட்டி கொடுத்துருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏ துர்கா, எங்க இருக்க நீ? என்னது சின்னையா துர்கான்னு பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே வராரு. சின்னையாவோட கை குழந்தை இருக்கிற வயித்தை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கனகதுர்க தாய் தான் என் ஆசையை புரிஞ்சுக்கிட்டு சின்னையாவை இங்க அனுப்பி வச்சிருக்கா. சின்னையா, நீங்க நம்ம குழந்தைய முதல் முறையா தொட்டிருக்கீங்க. உங்க விரல் பட்ட உடனே உள்ளாம அப்பா அப்பான்னு சினுங்குறான். ஏய், என்னது என்ன விடாம பிடிச்சுக்கிட்டே இருக்க? விட மாட்டியா? ஏய், என்ன ஆச்சு? ஆமா, எங்க இன்னொருத்தி உன்ன மாதிரியே இருப்பாளே? கனகாவா? அவ கனகாவோ துர்காவோ? எங்க அவ? தெரியல சின்னையா. எதுக்கு அவளை கேக்குறீங்க? நான் கொஞ்சம் வெளியே போறேன். 2 பேருமே உங்களை துர்கா துர்கான்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. யார் துர்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதனால தான் 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு போயிடலான்னு நினைச்சேன். எப்படியும் 2 பேர்ல ஒருத்தி
என் துர்காவா தானே இருப்பீங்க, அதுக்காக தான் கேட்டேன். என் மேல உங்களுக்கு எவ்வளவு பிரியம் சின்னையா. சரி சரி, நான் வெளியே போறேன். அதை சொல்லிட்டு போதான் வந்தேன். நான் சொன்னேன்னா அவகிட்டயே சொல்லிடு. ஆ? ம். போலாண்டா. சின்னையா, உங்க கை வயித்துல பட்டதும் அப்படியே உடம்பே சிலிர்த்துருச்சு. இப்படி தெரியாம பட்ட உங்க கை சீக்கிரமே நான் கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சு நீங்களே ஆசையா என் வயித்துல கைய வச்சு பார்க்கணும் சின்னையா. இன்னைக்கு அவளை விடக்கூடாது. என்னங்க என்னங்க அப்பா, அசோக் வெளியே கிளம்பிட்டான். கௌரியும் கனகாவும் வீட்ல இல்ல. இப்ப வீட்ல துர்கா தனியா தான் இருக்கா. இப்ப அவ கதையை முடிக்க இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஆமாங்க, அவ கதைய முடிக்க இதுதான் சரியான டைம். அவளை அண்ணி, அகிலா, அம்மா, அண்ணி, அகிலா, அம்மா, ஏய், அகிலா, அம்மா, அகிலா, எந்திரி. அம்மா, என்னாச்சுமா? அகிலா, என்னாச்சு? அம்மா, என்னாச்சுமா? அகிலா, அண்ணி, அகிலா, பாருமா, அண்ணி, ஏய், அகிலா, அம்மா, அகிலா, அம்மா, என்னாச்சுமா? அகிலா, அம்மா, அண்ணி, அகிலா, என்னாச்சு? அம்மா, அகிலா, அம்மா, அம்மா, ஏய், போய் தண்ணி எடுத்துட்டு வா, போ, சீக்கிரம். அம்மா, என்னாச்சுமா? அகிலா, அகிலா, இங்க பாரு. அம்மா. அகிலா, என்னாச்சுமா உனக்கு? அம்மா, அகிலா, அம்மா, எழுந்துருமா? அம்மா, ஏய், தண்ணி கொண்டு வா, சீக்கிரமா. துர்கா, சீக்கிரம் வா. அகிலா, அம்மா, சீக்கிரம் வா, சீக்கிரம். அகிலா, அகிலா, எந்திரிமா, அகிலா. அம்மா, அண்ணே, டேய், என்னடா இது? தண்ணி தெளிச்சு எந்திரிக்க மாட்டேங்கிறா. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலானே. சீக்கிரமா போயிடலானே. ஏய் அர்ஜுன், சீக்கிரமா போய் காரை ரெடி பண்ணு. போ 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 போ. அகிலா, அம்மாக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? தைரியம் இருடா, ஒண்ணும் ஆகாது. மெதுவா போ அர்ஜுன். எதுக்கு இவ்வளவு வேகமா போற? ஹாஸ்பிடலுக்கு சீக்கிரமா போனா தானே அம்மாவை காப்பாத்த முடியும். ஆமா, உன் அம்மாவுக்கு என்னாச்சு? ஐயோ. டேய், அம்மா, 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 உனக்கு எப்பமா மயக்கம் தெரிஞ்சது? டேய் முட்டாள், நான் ஒன்னும் நிஜமாவே மயங்கி விழல. மயங்கி விழற மாதிரி நடிச்சேன். துர்காவை தீர்த்து கட்டுறதுக்காக உங்க அப்பா போட்ட பிளான் இது. அப்பா போட்ட பிளானா? ஆமாண்டா, மாயாவோட சேர்ந்து அண்ணனும் நானும் போட்ட பிளான் தான் இது. முன்னாடியே சொன்னா நீ சொதப்பிடுவன்னு தான் சொல்லல. இல்ல, எனக்கு புரியல. அம்மா மயக்கம் போட்டு விழுந்தா துர்காவை எப்படி தீர்த்து கட்ட முடியும்? அப்படி என்ன உங்க பிளானு? துர்காவை கொல்ல ஒரு டீமை செட் பண்ணி ஆவுடையா வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. டேய், துர்காவை கொல்றதுக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்கடா. அவங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற நேரத்துல அங்க நாம இருக்க கூடாதுல்ல. அதுக்காக அகிலா மயக்கம் போட்டு விழுற மாதிரி ஒரு நாடகம் பண்ணி நான் எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன். இந்நேரம் நான் ஏற்பாடு பண்ண ஆளுங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அடேங்கப்பா, எனக்கே தெரியாம இவ்வளவு பிளானிங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுப்பா, சூப்பர் பிளான். இன்னையோட அந்த துர்கா கதை முடிஞ்சது.
நீங்க நாங்க மாயாவோட ஃபேமிலி. நான் மாயாவோட அம்மா. இவர் அவளோட அப்பா. வணக்கம். இவன் அவளோட தம்பி. இது அவளோட தங்கச்சி. நாங்க மாயாவை பார்க்க வந்திருக்கோம். ஓ, உள்ள வாங்க. ஆமா. நீங்க இங்க வரப்போறது மாயாவுக்கு தெரியுமா? இல்லம்மா, சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லி நாங்க சொல்லாம கிளம்பி வந்துட்டோம். மாயாக்கா எங்க இருக்காளா? இப்போ வீட்ல இல்ல, ஒரு அவசரம்னு ஹாஸ்பிடலுக்கு போயிருக்காங்க. ஐயோ, அக்காக்கு என்னாச்சு? அவங்களுக்கு ஒன்றும் இல்ல. எங்க அத்தை தான் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு தான் எல்லாரும் ஹாஸ்பிடலுக்கு போயிருக்காங்க. ஓ, அப்படியாம்மா? சரி, பரவாயில்லம்மா. மாயா வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். ம், நாங்க வந்திருக்கிறத சொல்லி மாயாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்மா. அவ வரும்போது வரட்டும். சரிங்க. எப்படியும் 1/2 மணி நேரத்துல வந்துருவாங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி? அம்மா, குடிக்க தண்ணி மட்டும் குடுமா. சரிங்க. ஏய் அர்ஜுன், மாயாவோட அப்பா அம்மா நான் செட் பண்ண ஆளுங்க. இந்நேரம் வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க. அவங்கள துர்கா மாயாவோட குடும்பம் நம்பி வரவேற்பு கொடுத்து சோஃபால உட்கார சொல்லி என்ன சாப்பிடுறீங்க, ஏது சாப்பிடுறீங்க, டீயா காஃபியான்னு கேப்பா. அவங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி மட்டும் குடுமான்னு சொல்லிருப்பாங்க. அவனும் சரின்னு சொல்லி ஒரு 4 கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு போவான். ஒவ்வொருத்தருக்கும் துர்கா தண்ணிய கொடுத்துட்டு வருவா. கடைசியா மாயாவோட தங்கச்சிக்கு தண்ணிய கொடுப்பா. அப்ப என்ன நடக்கும்னா, அவ மறைச்சு வச்சிருந்த மயக்க ஸ்ப்ரேவை எடுத்து துர்கா முகத்திலேயே அடிப்பா. அடுத்த நொடிய துர்கா மயங்கி விழுந்துடுவா. உடனே துர்காவை ரூமுக்கு தூக்கிட்டு போவாங்க. தொங்க விட்டு அவளை சாகடிச்சிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுவாங்க. என்னங்க, என்ன நீங்க சொல்றத கேக்குறதுக்கே அப்படியே ஆனந்தமா இருக்கு. துர்கா இறந்ததுக்கு அப்புறம் கனகாவோட கொடைச்சல் தாங்காம தான் துர்கா தூக்கல தொங்கிட்டான்னு கதை கட்டி விட்டுருவோம். போலீஸ்காரி நந்தினியும் அசோக்கும் நிச்சயமா அதை நம்புவாங்க. அப்புறம் என்ன, கனகா ஜெயிலுக்கு போயிடுவா. அதோட நம்ம பிரச்சனையும் முடிவுக்கு வந்துரும். எப்படி துர்காவை கொன்னுட்டு அதுக்கு காரணம் கனகான்னு சொன்னீங்க பாருங்க, அதுதான் மாஸ்டர் பீஸே. ஆமா, இவ்வளவு பெருசா பிளான் பண்ணிட்டு அதை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் மறைச்சோம். ஆர்வ கோளாறுல எதையாவது பண்ணி மொத்த பிளானையும் நீ சொதப்பி விட்டுருவியோங்கிற பயம்தான். யாரு
நான் சொதப்பிடுவேனா? ஆனா இந்த பிளான்ல நீங்க ஒண்ணு மிஸ் பண்ணிட்டீங்க. என்னடா என்ன மிஸ் பண்ண? துர்கா இறந்துட்ட செய்தி வர்ற வரைக்கும் நாமெல்லாம் இப்படியேவா இங்கே நிக்க போறோம்? ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் பிரியாணி சாப்பிடலாம்ல? ஆமாங்க, இப்பவே நல்லா பசிக்குது. பசிக்கு பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்படியே துர்கா சாவ பார்ட்டி வச்சு கொண்டாடின மாதிரியும் இருக்கும். என்ன சொல்றீங்க? அப்படிங்கிறீங்க? ஓகே, செலிப்ரேட் பண்ணுவோம். பக்கத்துல எங்கேயாவது பிரியாணி கடை இருக்கான்னு பார்த்துட்டு அங்க போய் சாப்பிடுவோம். போலாண்ணே. சூப்பர்ல. துர்கா, உன்னோட குழந்தைங்க கனகாவையும் துர்காவையும் கண்ணிமைக்காம நீதாமா பாதுகாக்கணும். ஆனா கனக துர்கை அம்மனுக்கு எதிரா யாரோ சிலர் மாய வேலை பண்றாங்க. அம்மனோட சக்தியை குறைக்க சதி பண்ணிட்டு இருக்காங்க. எங்கும் நிறைஞ்சிருக்கிற வல்லமையான ஆதி துர்கா தாயே, இந்த நேரத்துல கனக துர்காக்கு உறுதுணையா இருந்து உதவி கரம் நீட்டுன்னு உன்னை வேண்டி கேட்டுக்கிறமா. கனக துர்காவோட சக்தியை மீட்டெடுக்கிறதுல நானும் ஒரு சிறு துரும்பா இருக்கிறத நினைச்சு பெருமைப்படுறேன் தாயே. என்னோட வேண்டுதலுக்கு நீ செவி சாய்க்கணும் தாயே. துர்கா, யார் இவங்க? இவங்க மாயாவோட அப்பா அம்மா. ஓ, அப்படியா? எஸ், நாங்க மாயாவோட பேரண்ட்ஸ். இவ மாயாவோட தங்கச்சி, அவன் தம்பி. மாயா எங்க வீட்ல இல்லையா? அவங்க ஹாஸ்பிடலுக்கு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? திடீர்னு அகிலாத்த மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்ன சொல்ற நீ? பெரியம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? என்ன ஆச்சு அவங்களுக்கு? தெரியல சின்னையா, முகத்துல தண்ணி தெளிச்சோம், அவங்க கண்ணு முழிக்கவே இல்லை. அதனாலதான் பெரியய்யா, ஜனா மாமா, அர்ஜுன் மாமா, மாயான்னு எல்லாரும் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க? தெரியல சின்னையா. தம்பி, இங்க பக்கத்துல தானே போயிருப்பாங்க. நீங்க வேணா போய் பார்த்துட்டு வந்துருங்க. இல்ல, எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியாம எப்படி போய் பார்க்கிறது? சரி, என் பெரியப்பாக்கு கால் பண்ணி கேட்கிறேன். டேய், அசோக் கால் பண்றான்டா. அப்பா, அட்டன் பண்ணி என்னன்னு கேளுங்க. சரி, எல்லாரும் அமைதியா இருக்கப்பா. ஸ்பீக்கர்ல போடுங்க. அசோக், என்னப்பா? ஹலோ பெரியப்பா. பெரியம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாமே. அவங்கள எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க? அது வந்து ஃப்ளவர் ஹாஸ்பிட்டல்ப்பா.
ஐயோ வா, இது ஹோட்டல்ப்பா. ஃப்ளவர் ஹாஸ்பிட்டலா? அது எங்க இருக்கு? அது அது வந்து ஐயோ குலு குலுன்னு காத்து வீசுது உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர் சத்யா